கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து புதிய அமெரிக்க இறக்குமதி வரிகள் அமுலுக்கு வந்துள்ளதால் கனேடிய நிறுவனங்கள் மேலும் நிச்சயமற்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. இரு நாட்டு பேச்சுவார்த்தையாளர்களும் கெடு முடிவதற்குள் உடன்பாட்டை எட்ட தவறியதை அடுத்து பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனேடிய பொருட்கள் மீது அதிபர் டொனால்ட் டிரம்பின் 50% வரிகள் சனிக்கிழமை முதல் அமுலுக்கு வந்தன. ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் இருந்து கனடா வெளியேறியுள்ளது என்று கூறிய பிரதமர் அமெரிக்க பொருட்களுக்கு நிகரான டாலருக்கு டாலர் பதிலடி வரிகள் விதிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இந்த வர்த்தக போரின் நடுவில் சிக்கியுள்ள வணிக நிறுவனங்களின் கவனம் இப்போது இந்த புதிய வரிகளால் ஏற்பட்ட செலவுகள், விற்பனை, வேலைவாய்ப்புகள் மற்றும் இந்த பாதிப்பை எதிர்கொள்ள தங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கும் என்பதன் பக்கமே திரும்பியுள்ளன. கனடாவிற்குள்ளே மூலப்பொருட்களை பெறுவது தனது வணிகத்தை வர்த்தக மோதலில் இருந்து முழுமையாக பாதுகாக்கவில்லை என்று ஒன்டாரியோவைச் சேர்ந்த சிறு வணிக உரிமையாளர் ஏலா ஒனிஸ்டோ தெரிவித்துள்ளார். ஏனெனில் அவரது கனேடிய விநியோகஸ்தர்